ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு மாமன்னன் படத்தோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து தற்காப்பு கலை பயிற்சி மையம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அதோட பன்றிகளை வாங்கி வச்சு பன்றிகளை வளர்த்துக்கிட்டு இருக்காரு. இவர் தாங்க நம்ம படத்தோட மெயின் லீடு. ஹீரோவோட அப்பா, இவரோட பேர் மாமன்னன். ஹீரோவோட அப்பாவை நான் மாமன்னனே சொல்லிக்கிறேன். மாமன்னன் வந்து ஒரு எம்எல்ஏவா இருக்காரு. அதே தொகுதியில் மாவட்ட செயலாளராக இருக்கிறவர் தான் நம்ம படத்தோட வில்லன் ஃபகத் ஃபாசில். நான் அவரை ஃபகத்னே சொல்லிக்கிறேன். ஃபகத் என்ன பண்ணுறாருன்னா, நாய்களை வச்சு நாய் ரேஸ் நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த விஷயம் நம்ம மாமன்னனுக்கு தெரிய வரவே, அவர் நாய் பண்ணை வச்சு நடத்தினா என்ன, இல்லை நாய் ரேஸ் வச்சு நடத்தினா நமக்கு என்னப்பா, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம்னு சொல்லிட்டு எதையுமே கண்டுக்காமல் இருக்கார் மாமன்னன். ஃபகத்தோட நாய் அந்த ரேஸ்ல தோத்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு இரும்பு லாலாலே அந்த டாகை துடிக்க துடிக்க அடிச்சு கொலை பண்ணி ரசிக்கிறாரு. ஸோ தோத்து போன நாயை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதை இப்படி கொடூரமா கொன்றாரு. ஸோ ஃபகத் எவ்வளோ மோசமானவர்னு இந்த சீன் மூலியமா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சீனை வச்சிருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம படத்தோட ஹீரோயினை பார்த்துடலாம். ஹீரோயின் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு டீமாக அரேஞ்ச் பண்ணி இவங்க வந்து ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவச கல்வி அளிக்கிற ஒரு பயிற்சி நிறுவனத்தை நடத்திட்டு இருக்காங்க. இவங்கள்ட்ட சொந்த இடம்லாம் கிடையாது, வாடகை இடத்துல தான் அதை நடத்திட்டு வராங்க. திடீர்னு அந்த ஹவுஸ் ஓனர் வந்து இந்த இடத்த காலி பண்ணுங்கம்மா, எனக்கு ஏகப்பட்ட மிரட்டல் கால் வருது, இதுக்கு மேலே நான் அவங்களை இந்த வீட்டில் வாடகைக்கு வச்சிருந்தேன்னா என்னையும் என் குடும்பத்தையும் கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்கன்னு சொல்லவும், ஹீரோயினோ யார் தான் சார் இது மாதிரி பண்ணுறா, அவங்க நேமையாவது எங்களுக்கு சொல்லுங்கன்னா, அதெல்லாம் சொன்னால் எனக்கு ஆபத்தாயிருமா, நீங்கள் முதல்ல காலி பண்ணி போனாலே போதுன்னு சொல்றாரு. ஸோ இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த ஹீரோயினோட டீமுக்கு அப்பதான் ஹீரோட ஞாபகம் வருது. ஸோ இதே தொகுதியில தானே ஹீரோட அப்பா எம்எல்ஏவா இருக்காரு, அவங்கள்ட்ட போய் ஹெல்ப் கேட்போன்னு சொல்லிட்டு ஹீரோட வீட்டுக்கு போறாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே காலேஜ்ல தான் படிச்சிருப்பாங்க. 2 பேரும் கிளாஸ்மேட்டு. காலேஜ் படிக்கிற டயத்துல ஹீரோ ஹீரோயினையும் லவ் பண்ணிட்டு இருப்பாரு. இது ஹீரோயினுக்கும் தெரியும். இருந்தாலும் எம்எல்ஏவோட பையங்கிற ஒரே காரணத்துக்காக ஹீரோவை அவாய்ட் பண்ணுவாங்க. சரி, அப்படியே இந்த ஃப்ளாஷ்பேக்கை விட்டுட்டு ப்ரெசென்ட்டுக்கு வரலாம். ஸோ ஹீரோவோட வீட்டுக்கு ஹீரோயினோட டீம் வந்திருக்காங்க. நம்ம மாமன்னர் தான் உட்காந்துருக்காரு. வாங்கம்மா என்னன்னு கேட்குறப்ப, இந்த மாதிரி உங்கள் பையன் கூட நாங்கள்லாம் காலேஜில் படித்தோம், உங்கள் பையனை பார்க்க வந்திருக்கோம் சார்னு சொல்லவும், மாமன்னனோ சரிம்மா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என் பையன் வந்துடுவான், நீங்கள் உட்காந்து காப்பி தண்ணி குடிச்சிட்டு போங்கன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோட அம்மா மாமன்னனை கூப்பிட்டு, ஏங்க இந்த பொண்ணை பார்த்தீங்களா, இந்த பொண்ணோட ஃபோட்டோ தான் நம்ம பையன் அவன் புக்கில் வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பான், இந்த பொண்ணை அவன் லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேங்கவும், மாமன்னனும் ஓ அப்படியா, சரி தம்பி வந்தோடனே இவங்களெல்லாம் பார்க்க சொல்லுன்னு சொல்லிட்டு போறாரு. நம்ம ஹீரோவும் அவங்க அப்பாவும் பேசிக்கிறதே இல்லை. அதுக்கான ரீசன் ஃப்ளாஷ்பேக்ல இனிமேல் சொல்லுவாங்க, அப்போ பார்ப்போம். ஹீரோ அவரோட பண்ணையில் இருக்கனால வர லேட் ஆகும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டை சுற்றி பாருங்கம்மான்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா ஹீரோயினை மட்டும் கிச்சனுக்கு தனியாக அழைச்சிட்டு போய் பேச்சு கொடுக்குறாங்க. என்னம்மா நீனும் என் ஃப்ரெண்டும் காலேஜ் டயத்தில் நல்லா பேசிக்குவீங்களா படிக்கும்போது அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை ஆன்ட்டின்னு சொல்கிறப்ப, நீ என்னம்மா இப்படி சொல்கிறேன், என் பையனும் புருஷனும் பேசியே 20 வருஷத்துக்கிட்ட ஆகுதுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல ஆரம்பிச்சோன்னு தான் ஹீரோயினுக்கு தெரியுது ஏன் அவங்க பேசிக்காம இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் ஹீரோட அம்மா ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாங்க. அப்படியே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட அப்பா அப்போ எல்லாம் எம்எல்ஏ கிடையாது. நம்ம ஹீரோவோட இனம் பார்த்திங்கன்னா அப்போ பட்டியல் இனத்தவர்களை சேர்ந்தவங்க. அதாவது இவங்க தான் பன்னியெல்லாம் வளர்ப்பாங்க. அந்த ஊரில் வந்து இப்போ நம்ம ஊர் திருவிழாலெல்லாம் கோழி ஆடு மாடுன்னு சொல்லி வெட்டி கோயிலில் பலி கொடுக்குறோம் இல்லையா, அந்த ஊரில் பன்றி இறைச்சியை தான் வெட்டி பலி கொடுப்பாங்க. ஸோ அப்படி இவங்க கிட்டேருந்து வாங்கின பன்றியை பலி கொடுக்குறப்ப அது தப்பிச்சு ஓடிடுது. ஸோ நம்ம ஹீரோ அவங்க ஏரியா பசங்களோட விளாண்டுட்டு இருக்கப்ப எல்லாரும் கோயிலில் தானே இருக்காங்க. ஸோ இங்கே விளாண்டுட்டு இருக்கப்ப கோயிலுக்கு சொந்தமான ஒரு குளத்துல குளிக்கலாமேன்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸோட போய் குளிக்கிறாங்க. அதாவது அப்போ நம்ம ஹீரோக்கு 10 வயசு இருக்கும். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட போய் குளிச்சுக்கிட்டு இருக்காரு குளத்துல. ஏன் இவங்க இவ்வளோ ஜாலியா போய் குளத்துல குளிக்க போறாங்கன்னா, இவங்க ஆசையா வளர்த்த பன்றியை வந்து பலி கொடுக்க போற நேரத்துல அது தப்பிச்சு ஓடி போச்சு இல்லையா, அந்த சந்தோஷத்துல இவங்க போய் குளிக்கலாமேன்னு சொல்லிட்டு ஜாலியா விளையாண்டுக்கிட்டே குளத்துல குளிக்க போறாங்க அந்த 4 குட்டி பசங்களும். இந்த 4 பசங்களும் கோயிலுக்கு சொந்தமான குளத்துல குளிக்கிறத பார்த்த மேல் ஜாதிக்காரவங்க, இந்த பசங்களுக்கு எத்தனை தடவை தான் சொல்றது, கோயில் குளத்துல வந்து குளிச்சு தண்ணியை அசுத்தமாக்குறாங்க, இந்த கீழ் ஜாதி பசங்கள்லாம் உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க கல்லை எடுத்து அந்த பசங்க மேல அப்படி அடிக்கிறாங்க. ஒரு 4 பேர் அவங்க கல்லால் அடித்த அடியில் 2-3 பசங்களுக்கு தலையில் மண்டை உடஞ்சி ரத்தமாக ஊற்றுது. இதில் ஹீரோ எப்படியோ கஷ்டப்பட்டு தப்பிச்சு பொழைச்சி வந்துடுறாரு. மீதி 3 பேர் கல்லாலே அடிபட்டு அந்த குளத்திலே இறந்து போயிடுறாங்க.
இந்த சீனை படத்துல பார்க்குறப்ப அவ்வளோ கொடுமையா இருந்துச்சு. கல்லாலே அடிச்சு 3 சின்ன பசங்கள குளத்துல குளிச்சாங்கன்னே சொல்லி கொன்றுருக்காய்ங்க. ஸோ இவரு நம்ம ஹீரோ எப்படியோ தப்பிச்சு பொழச்சு அவங்க அப்பா கிட்ட வந்து நடந்ததெல்லாம் சொல்ல, அவரு அவங்க பையனுக்கு நியாயம் கிடைக்கணும், இறந்து போன 3 பசங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு, அப்ப அந்த தொகுதியில எம்எல்ஏவா இருந்த எம்எல்ஏவை போய் பேசி, இந்த மாதிரி அடிச்சே கொன்றுருக்காங்கய்யா, அவங்களுக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுங்கய்யான்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு நிற்கிறாரு. இதுக்கு அந்த தொகுதி எம்எல்ஏவோ உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், அந்த ஊரே இப்போ ஒன்று திறந்துட்டாங்க, நம்ம கேட்கணுன்னாலும் நம்ம பேச்சை கூட அவங்க கேட்க மாட்டாங்க, பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அவங்க சைடு தான் இருக்காங்க, அதனால் இப்போதைக்கு நம்ம அமைதியாக இருப்போம், நீ முதல்ல இந்த கட்சியில் தொண்டனா சேர்ந்து நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து நீ என்ன நினைக்கணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்எல்ஏ சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் குளத்துல கல்லாலே அடிபட்டு இறந்தாங்க இல்லையா, அந்த பசங்க வந்து அந்த குளத்தோட செவுரை இடிஞ்சு விழுந்து தான் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கேஸை மாற்றிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம மாமன்னனுக்கு ஒரு 4 பேரோட கொலவெறி எப்படி தான் 4 பேரோட மான பிரச்சனையாக மாறுனுச்சுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு வேதனையில் அவர் அழுந்து புலம்புறாரு. அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் அந்த கட்சியில் தொண்டனாக சேர்ந்து படிப்படியாக முன்னேறி இப்போ எம்எல்ஏவாக ஆயிருப்பார். ஸோ ஹீரோ அப்போ சின்ன பையன் தானே, நம்ம ஃப்ரெண்டுங்க 3 பேர் செத்து போனதுக்கு எங்கள் அப்பா நியாயம் கேட்காம இப்படி அரசியலில் சேர்ந்து எம்எல்ஏவாக ஆயிட்டாரு, இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோவோட அவங்க அப்பாவை தப்பாக நினச்சிக்கிட்டு அவங்க அப்பா கூட இன்ன வரைக்கும் பேசாமல் இருக்காரு. இதெல்லாம் கேட்ட உடனே ஹீரோயினுக்கு மனசே கஷ்டமாயிடுது. ஏன்னா ஒரு எம்எல்ஏவோட பையன் சொல்லிட்டு தான் ஹீரோயின் வந்து ஹீரோவை அவாய்ட் பண்ணுவாங்க. அதாவது எம்எல்ஏ பசங்கள்லாம் தும்பராக இருப்பாங்க, கெட்ட பசங்களாக இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு. ஆனால் இப்போ ஹீரோவை பற்றி தெரிஞ்சவொன்னே தான் அவங்க தப்பை உணர்ந்து ஹீரோ மேலே இவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் அக்கறை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் ஒரு இடத்துக்காக தானே வந்தாங்க, இந்த மாதிரி அந்த வீட்டை காலி பண்ண சொல்கிறாங்க. இப்போ எங்களுக்கு அந்த இன்ஸ்டியூஷனை வச்சு நடத்த ஒரு நல்ல இடம் வேணும்னு கேட்டு தானே ஹீரோ வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஹீரோ என்ன பண்ணுவார், அவர் தற்காப்பு கலை மையம்னு ஒரு பயிற்சி மையம் வச்சிருக்காரு இல்லையா, அதையே கொடுத்து நீங்க அங்கேயே கிளாஸ் எடுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த வந்து ஹீரோயினோட டீமுக்கு கொடுத்துட்றாரு. எல்லாமே நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. ஹீரோயினுமே அவங்களோட இன்ஸ்டியூஷனை நல்ல முறையில் நடத்திட்டு தான் வராங்க. திடீர்னு பார்த்தா ஒரு ரவுடி கும்பல் வந்து ஹீரோயின் வச்சு நடத்திட்டு இருக்க இன்ஸ்டியூஷனில் எல்லாத்தையும் அடித்து உடச்சி நொறுக்கிட்டு போகிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு ஹீரோவும் ஹீரோயினும் அங்கே வந்து பார்த்துட்டு யார் இதை பண்ணாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சா, இதே மாதிரி வேற ஒரு இன்ஸ்டியூஷன் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கவர் தான் இந்த வேலையை பார்த்துருக்காருன்னு தெரிய வந்து அவரோட இன்ஸ்டியூஷனில் போய் எல்லாத்தையும் அடித்து ஒடிச்சு நொறுக்கி போட்டுட்டு வராங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பதிலுக்கு பதில் தான் எதாக இருந்தாலும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் போய் ஒரு இன்ஸ்டியூஷனை அடித்து உடச்சி நொறுக்கிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த இன்ஸ்டியூஷனோட ஓனர் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஃபகத்தோட அண்ணன் தான். ஸோ இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு ஏன் இந்த மாதிரிலாம் நீ பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபகத் அவங்க அண்ணனை திட்டிகிட்டு இருக்காரு. இல்லை அந்த பொண்ணு பாட்டுக்கு இலவசமாக கல்வி தரேன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க சைடு எடுத்துக்கிட்டு அப்புறம் நம்ம இதுக்கு ஆளே வராதே, நான் என்ன காக்கா ஓட்டிகிட்டு இருக்கவா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரன் பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு ஃபகத்தோ, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு திரும்ப அரசியலில் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு பொறுமை தான் முக்கியம், நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சுட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம், அந்த பொண்ணுக்கு உதவி பண்ணுறது யாருன்னு கேட்குறப்ப நம்ம கட்சி எம்எல்ஏ தான், மாமன்னனோட பையன் தான் பண்ணுறாருன்னு சொல்லவும், ஓ நம்ம கட்சி எம்எல்ஏ தானா, மாமன்னனோட பையனா, இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நானே சுமூகமாக பேசி முடிச்சு விட்டுருப்பேன், சரி நீ போ, இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபகத் சொல்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு ஃபோன் அடித்து உங்கள் பையனோட உடனே வாங்கின வீட்டுக்கு ஒரு சின்ன பேச்சுவார்த்தை நடத்திக்கலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. ஃபகத் வந்து மாமன்னனை கூப்பிடுறாரு. மாமன்னனும் அவரோட பையனோட ஃபகத்தோட வீட்டுக்கு வராரு. இங்கே என்ன பிரச்சனைனா, ஃபகத் கூட மற்ற எம்எல்ஏலாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோவோட அப்பா அதாவது மாமன்னன் நின்றுட்டு இருக்காரு, பக்கத்தில் நம்ம ஹீரோவும் நின்றுட்டு இருக்காரு. ஃபகத் என்ன பண்ணுறாரு, தம்பி வாங்க வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை மட்டும் உட்கார சொல்கிறாரு. இதை பார்த்த ஹீரோவுக்கு, அப்பா நீங்கள் போய் உட்காருங்கப்பான்னு சொல்லி அவங்க அப்பாவை சொல்கிறாரு. இதை பார்த்த நம்ம ஃபகத்தோ, தம்பி உங்கள் அப்பாலாம் உட்கார மாட்டார், அதெல்லாம் ரொம்ப வருஷம் பழக்கம், நீ வந்து உட்காருப்பான்னு சொல்கிறப்ப, ஏன் எங்கள் அப்பா உட்கார மாட்டாருன்னு சொல்கிறீங்க, நீங்கள் சொல்லியிருக்கீங்களா எங்கள் அப்பா உட்கார சொல்லி அப்படின்னு சொல்கிறப்ப அவர் ஃபேஸே ஒரு மாதிரி மாறுது, ஃபகத்தோட ஃபேஸு. அதெல்லாம் உட்கார மாட்டார் தம்பி, நான் உன்னை தானே வந்து உட்கார சொல்கிறேன், வந்து உட்காருன்னு சொல்கிறப்ப அதெல்லாம் இல்லை நீ உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மறுபடியும் அவங்க அப்பாவை பார்த்து அந்த சேரில் உட்கார சொல்கிறாரு. ஹீரோட அப்பாவோ பயங்கரமாக தயங்குறாரு உட்கார்றதுக்கு. ஹீரோட அப்பா தயங்குறாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஹீரோக்கு ஒரு மாதிரியா ஆயிடுது. நம்ம அப்பா வீட்டுக்கு யார் வந்தாலும் உட்கார வச்சு தானே பேசுவார், ஆனால் நம்ம அப்பாக்கே இந்த நிலைமையான்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கரமாக வருத்தப்படுறாரு. நீ உட்காருப்பான்னு சொல்லி பிடிவாதப்படுத்தி சேரில் நம்ம ஃபகத்துக்கு நேருக்கு நேராக சேரில் உட்கார வைக்கிறாரு. இதை பார்த்து ஃபகத்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாரு. ஏன் முன்னாடியே உட்காடுறீங்களாண்ணா நீங்கள், உங்கள் பையன் நேத்தி வந்து சின்ன பையன் சொல்கிறான்னு சொல்லிட்டு ஏன் முன்னாடியே சரிக்கு சமமாக உட்காந்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனாக பேச ஆரம்பிக்கிறாரு. இதில் அங்கே அடிதடி ஆயிடுது.
வருது. ஹீரோ கோவப்பட்டு எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்றாரு. இதனால கோவமான ஃபகத் என்ன பண்றாரு, வீட்டுல போய் கன் எடுத்துட்டு வந்து ஹீரோட அப்பாவையும் சுட்டு கொன்னு இங்கே ஆள் அடையாளம் தெரியாம புதைச்சிடலான்னு சொல்லிட்டு கோவத்தோட வீட்டுக்கு போறாரு. இதை பார்த்த ஃபகத்தோட ஒய்ஃப் வீட்டுக்குள்ளேயே அவரை வச்சு பூட்டிடுறாங்க. ஸோ இதை இங்கே இப்படியே விட்டா பிரச்சனை வளர்ந்துக்கிட்டே போகும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அப்பா போதும்பா வாப்பா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஹீரோ எப்படியோ சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. இருந்தாலும் ஃபகத்தோட கோவம் குறையவே இல்லை. எப்படி ஒரு கீழ் ஜாதியை சேர்ந்தவர் நமக்கு நேராக சரிக்கு சமமாக சேரில் உட்காந்துட்டாரு, என் தன்மானம் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஆளுங்களோட ஹீரோ வீட்டுக்கு போறாரு. ஹீரோ வீட்டில் அவங்க அப்பாவும் ஹீரோவும் கன்னையும் ஒரு கத்தியும் எடுத்து வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே யார் வந்தாலும் சரி என்ன நடந்தாலும் பார்த்துடலான்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தோடு உட்காந்துருக்காங்க. வெளியில் வில்லனோட ஆளுங்க இருக்காங்க. நடந்த எல்லா பிரச்சனையுமே அந்த ஆளுங்கட்சியோட தலைவருக்கு தெரிஞ்சிருது. உடனே ஃபகத்துக்கு ஃபோன் அடிக்கிறாரு. என்ன அங்கே பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க, எலெக்ஷன் வேற வரப்போகுது, இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாமல் அந்த இடத்த விட்டு கிளம்புங்க, நீங்கள் 2 பேரும் என்னை வந்து ஆஃபீஸில் மீட் பண்ணுங்க, நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னோன்னே ஃபகத்துக்கு பயங்கர கோவம். இவ்வளோ தூரம் வந்து அவங்கள விட்டுட்டு போகிறதுக்கு மனசே வரல. சரி வந்துட்டோன்னு சொல்லிட்டு ஹீரோவோட பன்றி பண்ணை இருக்குல்ல, அதில் நம்ம ஃபகத் வளர்க்குற நாய்ங்களை விட்டு எல்லா பணியும் கடிச்சு கொதற வச்சு எல்லாத்தையும் கொடூரமாக கொலை பண்ணுறாரு. இது எல்லாத்தையும் ரொம்ப நேரம் கழிச்சு தான் நம்ம ஹீரோட அப்பாவும் பார்க்குறாங்க. அந்த பண்ணையில் ஒரே ஒரு குட்டி பண்ணி மட்டும்தான் உயிர் பொழைச்சிருக்கு. அதை வச்சு ரொம்பவே ஹீரோ ஃபீல் பண்ணுறாரு. அடுத்து எல்லாருமே போய் நம்ம தலைவரை மீட் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு போய் ஃபகத் பேசுகிறாரு. ஃபகத் கிட்ட அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறாரு. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற, காட்டு மிராண்டித்தனமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கப்ப ஃபகத் வந்து நான் வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கவே முடியாது, அப்படி மன்னிப்பு கேட்டு தான் இந்த கட்சியில் இருக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது, இந்த கட்சி இல்லைன்னா இன்னொரு கட்சிக்கு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தெனாவட்டா பேசிட்டு அந்த கட்சியே வேணான்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. ஸோ என்ன ஆனாலும் நம்ம ஹீரோட அப்பாவையும் கொன்னே ஆவங்கிற ஒரு கொலவெறியோட பேசிட்டு போறாரு. அடுத்து நம்ம ஹீரோட அப்பாவையும் தலைவர் உள்ள கூப்பிட்டு விடுறாரு. நான் அவன்கிட்ட பேசினேன், காட்டு மிராண்டித்தனமா பேசுறான், உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு கூட இருக்கேன், அவன்கிட்டேருந்து ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லி பேசுறாரு தலைவர். அது மட்டும் இல்லாமல் அவனை நீங்கள் ஜெயிக்கணும்னா அவன் நிற்கிற அதே தொகுதியில் நீ நின்று ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மாமன்கிட்ட அந்த தலைவர் சொல்கிறாரு. இங்கே ஃபகத் கட்சியை விட்டு வெளில போயிட்டு அப்படியே எதிர்கட்சியில் சேர்ந்துக்கிறாரு. எதிர்கட்சியிலையும் அவருக்கு அதே போஸ்ட்டு தான் கிடைக்கிது. ஸோ இப்போ ஒரே தொகுதியில் நம்ம ஃபகத்தும் நிற்கிறாரு, எதிர்கட்சியில் நம்ம மாமன்னனும் நிற்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரில் யார் ஜெயிக்கிறாங்கங்கிறது தான் இவங்களுக்குள்ள ஒரு தன்மான பிரச்சனையாக போயிட்டுருக்கு. ஃபகத் வந்து எப்படியாவது மாமன்னனை தோக்கடிச்சு மூஞ்சில் கறி பூசியே ஆகணும்னு சொல்லிட்டு வெறியோடு சுற்றிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பணம் செலவு பண்ண முடியுமோ அவ்வளோ பணத்தை செலவு பண்ணுறாரு. ஓட்டுக்காக நிறைய பேருக்கு காசு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் பிரச்சாரம் நடக்கிறப்ப அந்த ஒரு சில ஊருங்கள்லாம் நம்ம மாமன்னன் உள்ளே வர முடியாத மாதிரி எல்லா ஊர் மக்களையும் பேசி மயக்கி பணம் கொடுத்து அடக்கி வச்சிருக்காரு. ஸோ எல்லா ஊருக்கும் பிரச்சாரத்துக்கு நம்ம ஃபகத் மட்டும் போகிறாரு. நம்ம மாமன்னன் போனால் எல்லா ஊர் மக்களும் சேர்ந்து விரட்டுறாங்க, எங்கள் ஊருக்குள்ளே நீங்கள் வரக்கூடாது, ஒரு ஓட்டு கூட உங்களுக்கு விழாதுன்னு சொல்லிட்டு இப்படியே மனசு உடஞ்சி உட்காந்துருக்கப்ப தான் ஹீரோயின் ஒரு ஐடியா சொல்கிறாங்க. ஊருக்குள்ளே போய் நேரடியாக பிரச்சாரம் பண்ண முடியலன்னா என்ன, நம்ம கையில் தான் ஊடகம் இருக்குது, டெக்னாலஜி இப்போ எவ்வளோக்கோ வளர்ந்துருச்சு, நம்ம பேசணும்னு நினைக்கிறத வீடியோவாக பேசி அப்லோட் பண்ணுவோம், அதை மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு அவங்க மனசுக்கு என்ன தோணுதோ, யாருக்கு ஓட்டு போட்டால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தோணுதோ அதுக்கப்புறம் அவங்க முடிவு, நம்ம பண்ணுறதை பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை எடுத்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் நம்ம மாமன்னன் அவரோட மனசில் என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் பேசுகிறாரு. பேசிட்டு அந்த வீடியோவையும் அப்லோட் பண்ணுறாங்க. எலெக்ஷன் டைமும் வருது, எல்லா மக்களும் ஓட்டு போடுறாங்க. கடைசியாக அந்த கவுண்டிங் நாளும் வருது. ஸோ வாக்கு எண்ணிக்கை நடந்துக்கிட்டே இருக்குது. என்றப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃபகத் தாங்க லீடிங்லேயே இருந்துகிட்டு வராரு. ஒரு 3 தொகுதியில் நம்ம ஃபகத் தான் லீடிங்கில் இருக்காரு. அடுத்து போக போக மாமன்னன் லீடிங்க்கு வராருன்னு தெரிஞ்ச உடனே போய் ஃபகத் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதனால கொஞ்ச நேரம் அந்த வாக்கு எண்ணிக்கையை அந்த தொகுதியில் மட்டும் நிறுத்தி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அமைதி நிலவுனோன்னா மறுபடியும் வாக்கு எண்ணிக்கை தொடர ஆரம்பிக்குது. இப்படி கவுண்டிங் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க ஹீரோக்கு மனசே சரியில்லை. வீட்டில் வேற அம்மா தனியாக இருக்காங்க, ஏதோ அசம்பாகிதம் நடக்கிற மாதிரியே நமக்கு தோணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்பா நீங்கள் இங்கே இருங்கப்பான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாரு. இவர் நினச்ச மாதிரியே நம்ம ஃபகத்தோட அண்ணனோட ஆளுங்க ஹீரோட வீட்டை வந்து அடித்து நொறுக்கிட்டு இருக்காங்க. உள்ள வேற அவங்க அம்மா இருக்காங்க. ஹீரோ வெறியோட வந்து எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு போலீஸ்க்கு ஃபோன் அடிச்சு அவங்க எல்லாரையும் பிடிச்சி கொடுத்துட்டு அவங்க அம்மாவை சேஃப்டி பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் எலெக்ஷன் கவுண்டிங் நடக்குது இல்லையா, அந்த இடத்துக்கு போறாரு. அப்போ இவர் போயிட்டு இருக்கப்பே ஃபோன் கால் வருது. என்ன ஒரு குட் நியூஸ் பாருங்க, நம்ம மாமன்னன் தான் ஜெயிச்சிருக்காரு. ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம் இதை கேட்டோன்னே.
மாமன்னன் தான் ஜெயிச்சிருக்காருன்னு தெரிஞ்ச உடனே ஃபகத் வேக வேகமாக ஓடி போய் ஒரு காருக்குள்ளே உட்காந்து ரோன்னு ரொம்ப நேரம் அழுதுட்டு மறுபடியும் வந்து நம்ம மாமன்னன் கிட்ட அண்ணன் கங்க்ராச்சுலேஷன் ஜெயிச்சிட்டீங்க, இந்த தம்பியை மறந்துடாதீங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு மாமன்னன் ஒரு ரிப்ளை கொடுத்தாரு பாருங்க, தம்பி உங்களை போய் மறக்க முடியுமா தம்பி அப்படின்னு சொல்கிறதோட இந்த சீனை கட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே சீனை கட் பண்ணால் சட்டசபையை காட்டுறாங்க. சட்டசபையில் சபாநாயகர் வரத்துக்காக எல்லாரும் ஏந்திரிச்சு நிற்கிறாங்க. முதலமைச்சர், துணை முதலமைச்சர், எம்எல்ஏன்னு சொல்லிட்டு எல்லாரும் சபாநாயகர் வரத்துக்காக ஏந்திரிச்சு நிற்கிறாங்க. கடைசியாக அந்த சபாநாயகர் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம மாமன்னன் தான். மாமன்னனை உட்கார கூட வைக்காமல் கீழ் ஜாதின்னு நிற்க வச்சே பேசின எல்லாருமே இங்கே மாமன்னன் வரத்துக்காக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவர் உட்கார்ற வரைக்கும் எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. மாமன்னன் உட்காந்துட்டு இவங்களெல்லாம் உட்காருங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் உட்காடுறாங்க. ஸோ இந்த மாதிரி சபாநாயகராக ஆக்கிறதுக்கு உதவி பண்ணது நம்ம தலைவர் தான், அதாவது ஆளுங்கட்சியோட தலைவர் இங்கே ஷால் போட்டு நிற்கிறார் இல்லையா, அவரு தான் இவ்வளோ ஏற்பாடையும் பண்ணி நம்ம மாமன்னனை சபாநாயகராக ஆக்குனதே அவரு தான். மாமன்னனும் கம்பீரமாக வீரநடை போட்டு வந்து அவரோட சேரில் உட்காந்துட்டு எல்லாரையும் உட்காருங்கன்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறளோட ஆரம்பிப்பாருங்க. அதோட இந்த படமும் முடியுது. என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்து நல்ல படங்கள் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்னொரு சேனலோட லிங்க்கும் இருக்குது, அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.